வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் ஸ்டில் இன்ன வரைக்கும் உழைச்சிருக்காரு. உழைச்சதுனால மட்டும்தான் இன்னைக்கு சொன்னதுதான் கார் வாங்கியாச்சு, இடம் வாங்கியாச்சு, நகை வாங்கியாச்சு, எல்லாமே நடந்துச்சு. அது நீங்க எல்லாருமே நிறைய பேர் சொல்றீங்க. இன்னும் அந்த வார்த்தை எனக்கு கேட்கவே பிடிக்காது. நான் என்னோட டீமை கேட்டீங்க அப்படின்னா கீதா எதுவுமே காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. நான் சத்தியமா இது காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். எனக்கு ஆகாது. காம்ப்ரமைஸ்ன்றதே பிடிக்காது. ஏங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? எதுக்காக காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்? இது உனக்கு இல்ல யாருன்னா சொன்னாங்களா? கார் உங்களுக்கு இல்ல யாருன்னா உங்ககிட்ட வந்து சொன்னாங்களா? வீடு உங்களால முடியாது என்ன சொன்னாங்களா? ஆனா நம்மளே காம்ப்ரமைஸ் வாழ்றதுனால தான் எதுவுமே நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. நீங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும். தயவு செய்து அதுல இருந்து வெளியில வாங்க. ஏன்னா சொன்னீங்க அந்த ஸ்ட்ரகிள் எல்லாரும் சொல்றீங்க சொன்னதுதான். அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் பார்க்க கூட 5 ரூபாய் கிடையாது. அப்பாயின்மெண்ட் போய் நீ சொல்றோம்ல மழை அப்படியே எட்டி பாக்குறது, அப்படியே மேகம் அப்படியே கருப்பா இடியோட சத்தம் வந்துச்சுன்னா போன் பண்ணிடுறது. அக்கா நாளைக்கு நான் வந்துட்டுமா, மழை பெய்யுற மாதிரி இருக்கு, வெயில் அம்மா வெயில் அப்பா போவே முடியல, அக்கா சாயங்காலமா வந்துடுறேனே, நீ சாயங்காலமா வீட்டுல இருக்கியா, நான் சாயங்காலமா வர்றேனே. ஆனா நான் புயல் வந்து வெளியிலே போக கூடாதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. போய் ஒரு பெஸ்ட் பார்த்து வந்து ஆனா கீதா நினைச்சதை சாதிச்சுட்டா. மழை பார்க்க மாட்டேன். இன்னொரு வேலை ஹோம் மீட்டிங்ல வேற நிறைய பேர் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. டவுன்லைன் கிட்ட ஹோம் மீட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணிடுவீங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேசுவீங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க மேடம்? 15 பேருக்கு ஃபோக்கஸ் பண்ண மேடம், 2 பேர் தான் வந்திருக்காங்க. அப்ப நான் இந்த ஹோம் மீட்டிங் அடுத்த வாரம் மாத்து, நான் அடுத்த வாரம் வரேன் அப்படி சொல்ல மாட்டேன். மா யாருமே இல்லைனாலும் பரவாயில்ல, ஒன்ன பார்க்க நான் வரேன். உங்களை நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறீங்க. கீதா தெரியுதா? போட்டோல வேற மாதிரி பார்த்துருப்பீங்க, இங்க வேற மாதிரி பார்த்துருப்பீங்க. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆயிடுச்சு. கேன்சர் 4th ஸ்டேஜ். அவ்வளவுதான், முடியாதுட்டாங்க டாக்டர்ஸ். நான் அழுகுறேன். பாப்பாக்கு ரொம்ப பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிடுறேன். பயங்கர பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ணிடுறேன். ஒரு 25 லட்சம் ரூபாயில செம்ம கிராண்டா சொந்தம் வந்த அத்தனை பேரும் கல்யாணம் பண்ணி அடுத்த மாசம் வந்த ரிசல்ட் ஒண்ணுமே பண்ண முடியாது. அவ்வளவுதான். ஏன்னா போயிட்டாங்க. லாஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளவுதான். அதான் சொன்னேன். டோட்டலாக உடையிற ஸ்டேஜ். ஒரே ஒரு பொருள் மட்டும் கேட்டுச்சு, உங்களால மட்டும் ஜெயிச்சுவாங்க. ஒரு கட்டத்துல என்னால அதை தாங்க முடியாம அவர்கிட்ட நான் ஷேர் பண்றேன். பிள்ளைகளை நல்லா பாத்துக்கோப்பா, விஜய் சார்ட்ட சொல்ற சார், டீம் எல்லாம் பாத்துக்கோங்க சார். என் டீம் கிட்ட சொல்றேன், நான் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த டீமை நீங்க விடக்கூடாது, அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போகும், இந்த டீமை வழி நடத்தி எடுத்துட்டு போகும். ஆனா அவர்கிட்ட பேசும்போது அவர் அழுகுறாரு. ஆனா என்ன சமாதானம் பண்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். நான் இருக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன், நான் பாத்துக்கிறேன் அவர் சொல்றாரு. ஆனா 2 பேர் அழுகு. அவருக்கு தெரியாம
என் டீம்